ரமேஷ், இப்போ நான் அனுரா திசாநாயக்காவுடைய புதிய பரவேற்பில் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸுடைய கொள்கையை பார்த்தேன். தோழர் தியாகு அவர்கள் ஒரு தமிழ் தேசியவாதியாக அவர் தன்னை இணைப்படுத்தி தமிழர்களுக்கான உரிமை மறுக்க போகிற அவர் வேறு கோணத்தில் பேசுகிறார். இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, பைலேட்ரல் ரெசிப்ரோகேஷன் இன் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ், ரீஜனல் பீஸ், டெவலப்மெண்ட், இப்படி நான் ஒரு பார்வையை பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஐயா பேசும்போது பல விஷயங்கள் பேசினார். அதில் இன அழிப்பு அப்படின்லாம் பேசினார். முதல் விஷயம் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸ்ரீலங்காங்கிறது வேறு கண்ட்ரி, இன்னொரு நாடு, அண்டை நாடு நமக்கு, அவ்வளோதான். அதில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய இந்த தமிழ் இதிலேருந்து வரக்கூடிய இந்த கடந்த காலங்களில் அவங்களுடைய அந்த வரலாற்றில் நம்மளுடைய தமிழ் இதை தொற்றி வந்தவங்க அப்படிங்கிற அளவில் நம்ம அவங்கள மதிக்கிறோம், அவங்க மேலே பாசம் செலுத்துகிறோம், அது எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நம்மளுடைய நாட்டுடைய இந்த என்னன்னு சொல்கிறது, கான்ஸ்டிடியூஷனையோ மற்ற இதையோ நம்ம தவறாக பேசுவது வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இன்னொன்று, இதை இந்திய நாடு தானே செய்ததுன்னு நம்ம சொல்கிறோம். வெளியுறவு கொள்கைகளில் பல விஷயங்கள் இருக்குது. இது இந்திய நாடு செய்ததுங்கிறத நீங்கள் அப்படி பார்க்கணும்னாக்கா, காங்கிரஸ் என்னும் அந்த கட்சி அவங்களுடைய கொள்கை காரணம் என்ன, அவங்க ஏன் செஞ்சாங்க? ராஜீவ் காந்தி அப்படிங்கிற நம்மளுடைய முன்னாள் பிரதமர். அதாவது ஒரு களத்தில், ஒரு நாட்டில், அந்த நாட்டுக்குள்ள சண்டையிடுபவர்களை நீங்க போராளிகள்னு சொல்லலாம். வெளிநாட்டிற்குள் படுகொலை செய்தார்கள் என்றால் அவங்களுக்கு பேர் போராளி கிடையாது. அவங்க அதற்கு பேரே வேறு. அப்படி கூலிப்படைன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்ம நாட்டின் மீது தொடுக்கப்பட்ட போர் அது. தமிழ்நாட்டுக்கு பெரிய அவமானம் இங்கே நடந்தது, ஸ்ரீபெரும்புதூர்ல நடந்ததுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், சரி நம்ம அதையெல்லாம் கடந்த காலம் தான் சொன்னேன், இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். அடுத்து முக்கியமான விஷயம் சொல்லும்போது சொன்னாரு, பொருளாதாரத்தை பத்தி மிகச்சரியா சொன்னாரு. பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் காரணம் என்ன, அது ஏன் அப்படின்னாக்க, இதுல அனைவருக்குமான ஒருங்கிணைந்த விஷயங்கள் செய்ய வேண்டியதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, சீனா தெளிவா தன்னுடைய ஆதிக்கத்தை இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்ல பரப்பி கொண்டிருக்கிறதுங்கிறத நீங்க மறுக்க முடியாது. சில்க் ரோடு இனிஷியேட்டிவ் மட்டும் இல்ல, அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க இன்று அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு சக்தியாக நாங்கள் தான் இருக்கிறோம். ஒரு காலத்துல ஒருங்கிணைந்த ரஷ்யாவாக இருந்தது, இன்னைக்கு அது இல்லைங்கும் போது சைனா இப்போ என்ன சொல்லணும்னா, ரஷ்யா சைனாவோட ஜூனியர் பார்ட்னரா இருக்குன்னு சொல்லலாம். அவர்கள் தலைமையை ஏற்று அதன் கீழ் செயல்படுகிறது. அதனாலே பல விஷயங்கள்ல ரஷ்யா நம்மளுடைய நண்பன் போல இருந்து கொண்டு முதுகில் குத்துகிறதுன்னு கூட சொல்ல முடியும். அதனாலதான் ரஷ்யா உக்ரைனுக்கு ஆயுதம் இந்தியா சப்ளை பண்ணுதோ இல்ல, அப்படி ஒரு கேள்வி இல்ல. நீங்க ஏதாவது நான் என்ன சொல்றேன், இப்ப அமெரிக்கா இருக்கு. அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் நீங்க வெப்பன்ஸை சப்ளை பண்றாங்க அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்க, அது அவர்களது வியாபாரம். இன்று நீங்க போர்னு நீங்க பாக்குறீங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன், நம்ம எல்டிடிக்கு எதிராக நம்ம ஆயுதங்களை கொடுத்தோம், நம்ம இதை கொடுத்தோம்லாம் சொல்றீங்க அண்டை நாட்டு விவகாரங்கள்ல. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இதே எல்டிடி நார்வேயோ மற்ற நாடுகளோ, ஐரோப்பிய நாடுகளோ இல்ல மற்ற நாடுகளோ அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான உதவியை புரிந்து அவங்க சிங்களத்துக்கு எதிராக மட்டும்தான் போரிட்டார்களான்னு சொல்ல முடியுமா? தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் நிறைய விஷயங்களை, எதையுமே தவறான விஷயங்களை செய்யவே இல்லையா? டொமஸ்டிக் கான்ஃப்ளிக்ட், அதான் சொல்றேன். அது வரும். டொமஸ்டிக் கான்ஃப்ளிக்ட்னு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணா அப்போ டொமஸ்டிக் ரெட்டாலியேஷன் இருக்கும், எதிர்வினை. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க அதாவது ரெண்டுத்துல நம்ம ஒரே யார்ட்ஸ்டிக் தான் வைக்கணும். நீங்க டொமஸ்டிக் கான்ஃப்ளிக்ட்டா டொமஸ்டிக் ரெட்டாலியேஷன் இருக்கும். இல்ல இந்தியாக்குள்ள அவங்க இது போடுவாங்கன்னா நம்ம அதுக்கு எதிரான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாகணுங்கிற ஒரு நிலை ஏற்படும். ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், பங்களாதேஷ் ஷேக் ஹசீனா துரத்தப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி இவங்களுக்கு, இதாவது இன்று இருக்கக்கூடிய அந்த ஆட்சி மேல யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்குங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் சீனா எப்படி பண்ணாங்க, சோசியல் அன்ரெஸ்ட். எங்க சொல்றீங்க? பங்களாதேஷ்ல.
இதுக்கு முன்னாடி மியான்மர் பார்த்தோம், பங்களாதேஷ்ல சோசியல் அன்ரெஸ்ட் என்ன நடக்குது இப்போ இன்னும், அதாவது அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க வெளியேறாங்க. என்ன அது பாகிஸ்தான்ல என்ன நடந்தது? இன்னைக்கு யாரு ஆட்சி பண்றாங்க? அவங்களுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானது சீனா. காரணம் என்ன? சீனாவுக்கு இங்க நீங்க ஒரு டெக்னாலஜியை நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணா அதற்கு உடனே அதற்கு ஈக்குவலான ஒரு டெக்னாலஜியை சைனா வேணும்னே பாகிஸ்தானுக்கு கொடுக்குது. காரணம் இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோட் சொன்னீங்க. அதே மாதிரி நம்ம இந்திய பெருங்கடல் இடத்துல உங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டணுங்கிறதுக்காக கடந்த காலங்களில் பார்த்தோம். யாரு? இதே ராஜபக்சே அரசா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி ரணில் இருந்த அரசா இருக்கட்டும், இவங்க எல்லாம் இருந்த போது சீனாவின் போர்க்கப்பலும் உளவு கப்பலும் அங்கே வந்து நங்கூரமிட்டு நின்றதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ராஜபக்ச முழுமையாக சீனா தான் இல்ல. இப்போ என்ன பிரச்சனை ரமேஷ், ராஜபக்ச முழுமையாக கொத்தபையாவும் சரி, நிமல் ராஜபக்சவும் சரி, ராஜபக்சையும் சரி, அவருடைய குடும்பங்கள் முழுவதுமே சீனாவுக்கு ஹம்பாந்தோட்டை அக்ரிமெண்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இலங்கையில் நடந்த சர்ச்சை குண்டுவெடிப்பு இருக்கிறது, அதனுடைய மைத்ரிபால சிறிசேனாவுடைய விசாரணையின் போதும் கூட ராஜபக்ச அண்ட் கோ கம்பெனிகளுக்கு அந்த குண்டுவெடிப்பில் பங்கு இருக்குது இஸ்லாமிய அடிப்படைவாதிகளோடு வெளிப்படையான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து வெளியே வந்து உங்களுக்கு தெரியும், தோழருக்கு தெரியும் அந்த கருத்து. இப்பொழுது நாம் கேட்பது ராஜபக்ச இப்பொழுது இல்லை, அவருடைய அரசு முடிந்தது. இப்பொழுது அனுராக் குமார திசாநாயக்கா சொல்றேன். இப்போ தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, அங்கே வரக்கூடிய கட்சி எந்த கொள்கை சித்தாந்தத்துடன் வருகிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதான் பேசுவோம். அப்போ கம்யூனிசம்னு நம்ம சொன்னோம்னா இடதுசாரி மார்க்சியம் லெனினிசம், இடதுசாரி தேசிய சிங்கள தேசியவாதம், இது ரெண்டும் இணைந்ததுன்னா நீங்க அதை பாருங்க தெளிவா. கிட்டத்தட்ட சைனாவோட திரும்ப அவர், ஏன்னா இங்க நடந்தது ஐயா அழகா நல்ல பாயிண்ட். ஒரு நிமிஷம், நீங்க சொன்னது மார்க்சியம் லெனினிசம் இடதுசாரி சிங்கள தேசியவாதம், சைனாவுடைய பீகிங்குடைய பார்ட்டி தான் ஜேவிபி. ஆனா ஒரு கேள்வி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இடைவேளைக்கு போயிடுறேன். ஒரே கொள்கை கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஹமாஸுக்கு ஆதரவு அளிக்கிறதா, ஈரானுக்கு ஆதரவு அளிக்கின்றதா, ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு அளிக்கிறதா? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு தான் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது. ஏமனுக்கு ஆதரவு அளிக்கிறதா, ஹூதிகளுக்கு ஆதரவு அளிக்கிறதா? நான் சொல்றேன் சரியா புரிஞ்சுக்கணுங்க. ஒரே கொள்கை கொண்ட சவுதி அரேபியாவும் ஈரானும் ஹமாஸும் ஹிஸ்புல்லாக்களும் லெபனானும் ஒன்றாக இல்லை, அமெரிக்காவுக்கு இருக்கிறார். அதே போல அனுராக் திசாநாயக்கா சீனா கோடு தான் இருப்பார் என்று நம்பத்தக்க வாதம் இல்லை. அவர் இந்தியாவை புகழாரம் சூட்டியிருக்கிறார் என்று இரண்டாவது ரவுண்ட்ல பேசுவோம். நம்முடைய உறவு எப்படி இருக்கணும் சுருக்கமா? இல்ல, இது வரும் காலங்களில் பார்க்கணும். நான் திரும்ப சொன்ன மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்துல சைனா அமெரிக்கா இவங்க ரெண்டு பேரும் யாருடைய கட்டுப்பாட்டுல இதை கொண்டு வருதுங்கிற ஒரு முக்கியமான முறையில வந்து பண்றாங்க. இதுல வந்து இது அமெரிக்கா சாதகமா இருக்க போதா இல்ல சைனா? இந்த விஷயத்துல இதை வந்து நம்ம என்னன்னா டன் அண்டர் அவர் நோஸ்ங்கிற மாதிரி நமக்கே தெரியாமல் நமக்கு கீழே இப்படி ஒரு இது ஆபரேஷன் நடந்திருக்குங்கிறதே வந்து நம்ம இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா எப்படியெல்லாம் ப்ரெஷர் போடுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து இன்னுமே நம்ம வந்து ரஷ்யாவுடன் ரொம்ப கூட்டா இருக்கும் அப்படிங்கிறதுலையும் சைனா விஷயங்கள் அமைதியா இருக்குங்கிறதுலையும் அவங்களுக்கு ஒரு ஒரு மனக்கசப்பு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா வந்து தோவலை வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு சம்மன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியாக பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா வந்து திசாநாயக்க வந்து தோவல் கிட்ட பேசியிருக்காருங்கிறதும் ஒரு முக்கியம். இல்லை, அவர் சொல்றாங்க நாங்க பக்கத்து நாடுகளோட ரொம்ப நேசமா போறோம், சர்வதேச உறவுகளான்ட்டுலாம் சொல்லிட்டார். அதனால இது வரும் நாட்கள்ல எப்படி இது பேன் அவுட் ஆக போகுதுங்கிறத நம்ம பொறுத்து பார்க்க. ஏன்னா பங்களாதேஷ்ல ரெஜிம் சேஞ்சு இங்க இருக்கு. இந்த மாதிரியாக நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு எந்த தேசமே பக்கத்துல நட்புறவா இல்லையே, அது ஒரு பெரிய சிக்கல் தான். பாதகமா இல்லைனாலே போதும். ஆனா மாலத்தீவு அக்ரஷன் எதிர்வாகவே கருத்தை மோக்கா வச்சு நம்மளுடைய இந்திய ஆர்மியை வெளியேற்றி விட்டு சீன ஆர்மியை வந்து உள்ளுக்குள்ள விட்டுருக்காங்கிறது இது ரொம்ப பெரிய ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா அது வந்து நம்ம வந்து இந்த இந்திய பெருங்கடல் இதுல வந்து நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரோலை விடுறோங்கிற ஒரு விஷயம் தான். ஒரே ஒரு கேள்வி, நேரம் கருதிட்டேன். நம்முடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறையினுடைய அணுகுமுறையில் ஏதாவது தவறு இருக்குதா? இந்தியாவுடைய அரசு பல தவறுகள் இருக்கு. நம்ம அதை பேசணும்னா மணிக்கணக்கில் பேசணும். ரங்கராஜன் சாரும் கூட உட்காரணும், இன்னும் பல பேர் உட்கார. ரெண்டாவது பேசுவோம்.